الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم ومن نحى نحوهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அவனுடைய சலாமும் இறுதி நபியாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள் என்ற இந்த உம்மத்தின் தலை சிறந்த மனித மாணிக்கங்கள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், கண்ணியமான இமாம்கள், நல்லவர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அன்பும் ரஹ்மத்தும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான பண்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நானும் நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். வாழும் காலத்திலே அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழியை தேட வேண்டும். அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்ட நிலையிலே மௌத்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களாக வினாடிக்கு வினாடி, வார்த்தைக்கு வார்த்தை, அசைவுக்கு அசைவு என்று எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தம் தேவை. திடீரென்று மரணித்தால் ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையிலும் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையிலும் என்ற உயிர் பிரியோனும் நான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருந்தி கொண்ட நிலையிலும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட நிலையிலும் மௌத்தாகணும் என்ற இலக்கும் போக்கும் உள்ளவர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. அன்பான கண்ணியமான பெரியவர்களே, நானும் நீங்களும் இந்த சமகால சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக நினைவுபடுத்தப்படுகிற நிலைமைகளை பார்க்கிறோம். எப்போதும் எந்த உள்ளமாக இருந்தாலும் அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், ஒவ்வொரு மனிதன் ஒரு மூமின், அவன் முழுமையான மூமினாக மாறுவது அவனுடைய உயிரை விட அல்லாஹ்வின் ரசூலை மேலாக உயர்ந்தவராக மதித்தால்தான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகளாரை பார்த்து ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ற வாப்பாவை விட, என்ற உம்மாவை விட, என்ற பிள்ளைகளை காட்டிலும், என்ற சொத்து செல்வங்களை காட்டிலும், எல்லாத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிறேன், ஆனால் என்ற உயிரை தவிர என்றார்கள். உமர், உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையவில்லை, உங்கள் உயிரை விட நான் மேலானவனாக ஆகும் வரைக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, என்ற உயிரை விட மேலாக உங்களை மதிக்கிறேன் என்று சொன்னவுடனே இப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமானது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள். கண்ணியமான பெரியவர்களே, நபிகளாரை கண்ட சஹாபாக்கள் நபியுடைய புன்முறுவல், நபியுடைய பேச்சுவார்த்தை, நபியுடைய அஹ்லாக், நபியுடைய நடவடிக்கை, நபியுடைய பண்பாடு,
நபியுடைய மென்மையான தன்மைகள், குணாதிசயங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலின் கண்ணீர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தவக்குல், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வெளியான அற்புதங்கள் எல்லாத்தையும் நேரடியாக கண்ட சஹாபாக்களுடைய அன்பை மிஞ்ச என்னாலும் உங்களாலும் ஒரு நாளும் முடியாது என்ற இலக்கணத்தை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொண்டுதான் இஸ்லாத்தை புரிய வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரோடு ஒன்றாக இருந்த ஒரு சஹாபி, உம்மு சுலைம் என்ற சஹாபி பெண்மணி, மதீனாவாசி. அவருடைய மகன் தான் இந்த அனஸ் என்று சொல்கின்ற அந்த 10 வயது நபிகளார் மதீனாவுக்கு வருகிற நேரத்தில், மதீனாவுக்கு வந்தவுடனே நபியோடுள்ள அந்த பாசத்துல ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த அனஸை கொண்டு போய், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்ற மகனை உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக நீங்க வச்சுக்கோங்க யா ரசூலல்லாஹ், என்ன புல்ல செய்யற வேலையால் எனக்கு நன்மை கிடைக்கணும். அந்த அடிப்படையில தான் அந்த புல்லை அப்படியே விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தாகும் வரைக்கும் மதீனா வாழ்க்கையில 10 வருட வாழ்க்கை, சுப்ஹானல்லாஹ், அதுல முழுமையாக மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பணிவிடை செய்தவர் தான் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகிறது. நபிகளாருடைய விவகாரத்தை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபியுடைய மௌத்துக்கு பின்னால் ஹதீஸாக சொல்கிறார்கள். எங்களிலே சஹாபாக்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் அவரை மாதிரி விருப்பத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை. எல்லாருடைய மனதிலேயும் ஆழ பதிந்த ஒரு மாமனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை எங்கள் எல்லாத்தை காட்டிலும் நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக மொத்த சஹாபாக்களும் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் வருகிற போது நாங்க யாரும் எழும்பி நிற்க மாட்டோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, இஸ்லாத்தை எப்படி விளங்கினாங்க பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, நபிகளார் எங்களை நோக்கி வருகிற நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான மஹப்பத் நபியை பற்றி இருக்கும். ஆனால் நபி வருகிற நேரத்தில் நாங்கள் எழும்பி நிற்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் விளங்கி வைத்திருந்தோம், நாங்க அப்படி எழும்புறத ஒரு நாள் நபி விரும்பல, நபி மொத்தமாக வெறுத்தார்கள். அந்த வெறுப்பை நாங்க சம்பாதிக்கப்படாதுன்றதுக்காக நேசத்தை எப்படி அழகாக அளவுகோலோட விளங்கினாங்கன்றது இந்த குத்பாவுடைய முகவுரை ஒன்றை நான் உங்கள் இதயத்திலே பதிய வைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நபிகளாரை நேசிக்கின்ற நிலைப்பாட்டிலே நேசம் யாரின் இதயத்திலும் பதிந்திருக்க வேண்டும். அந்த மாமனிதரை நேசிக்காமல் ஈமான் பரிபூரணமாகாது. ஆனால் அந்த நேசம் எப்படி வெளிப்படுத்தப்பட வேண்டும், நபிகளாருடைய அன்பு எப்படி பரிமாறப்பட வேண்டும், நபிகளாரின் அன்பு உணர்வுபூர்வமாக வெளியாக வேண்டும். எப்படி உன்னுடைய முகத்திலே ஒரு துளி தாடி இல்லையா, நீ எப்படி நபிகளாரை நேசிப்பது என்று சொல்கிறாய்? உன்னிடத்திலே தஹஜ்ஜுத் இல்லையா, முன்பின் சுன்னத் இல்லையா, நபிகளாருடைய சுன்னாவை தேட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லையா? தாபியங்களுடைய வரலாறுகளை நிறைய எடுத்து பார்த்தால் அவங்க தாபியங்களாக இருக்கிற சின்ன பிள்ளைகள் சஹாபாக்கள் என்ற மூத்த ஆட்கள்கிட்ட கேட்க கொள்ள, வாப்பா எப்படி உலு செய்யறது என்று கேட்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபி எப்படி உலு செய்தார் என்று, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அந்த உச்சரிக்கிற உச்சரிப்பு நெஞ்ச காவுகிறது, நெஞ்ச கொள்ளை கொள்கிறது. அன்பார்ந்தவர்களே, என்ன நெஞ்சி வெடிக்க பார்க்கிற உணர்வுபூர்வமாக அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், அதுதான் அந்த நேசம். அன்பார்ந்த கண்ணியமான பெருமக்களே, நபிகளாரின் காலத்துக்கு பின்னால் மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யாத ஒன்ற நீங்க ஒரு நாளும் செய்யாதீர்கள், கொந்தளித்தவர்களாக பேசினார்கள். இதுதான் அந்த நேசத்தின் வெளிப்பாடு. கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், நபிகளாரை நேசிக்கிற பேரில் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. யா நபி படிக்கிற நேரத்தில் எல்லோரும் எழும்பி நிற்பார்கள். நீங்கள் கேளுங்கள், ஏன் எழும்பி நிற்கிறீர்கள் என்று. கண்ணியமானவர்களே, அந்த இடத்துக்கு நாங்க யா நபி என்று நபியை அழைக்கும் போது நபிகளார் அந்த இடத்துக்கு ஹாலிராகிறார்கள் என்று கண்ணியமான சகோதரர்கள், சூபித்துவவாதிகள் எழுதின எழுத்து அவர் வருகிறார், அதனால் எழும்பி நின்று மரியாதை செய்கிறோம். 1400 வருடங்களுக்கு பின்னால் முழு உலகத்திலும் எல்லா இடத்திலும் இந்த வார்த்தை சொல்கிற நேரத்தில் எல்லா இடத்துக்கும் நபிகளார் போகிறார் என்றா அல்லாஹ்வுடைய சக்தியை நபிக்கு கொடுத்த மாதிரி ஆகிறதா இல்லையா? மதீனத்து பெருவெளியிலே மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்திலே நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அவருக்கு கொடுக்கப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லப்படுகிற சலாம் எங்கிருந்து சொன்னாலும் இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன், மலக்குமார்கள் என்ற ஒரு டீம் ஒன்று அல்லாஹ் அதற்கெண்டிய நியமித்திருக்கிறான். உலகத்தில் யார் எங்கிருந்து சலவாத்தும் சலாமும் சொன்னால் நபிக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு நபி வாரண்ட கதை ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ அடிப்படையில் நபி அந்த இடத்துக்கு வாரண்டி நம்புவதே ஒரு அக்கீதாவை தகர்க்கக்கூடியது.
ஆனால் அதை தாண்டி நபி வருகிறார் என்பதற்காக எழும்பி நிற்கிறோம் என்பது நானும் நீங்களும் என்ன நேசம் அன்பார்ந்தவர்களே. நேரடியாக கண்ட நபிகளாரை கண்ட சஹாபாக்களுடைய நேசத்தை என்னாலும் உங்களால் மிஞ்ச முடியாது. அப்படி மிஞ்சி முடியும் என்று சொன்னால் அது பொய்யானது கண்ணியமான சகோதரர்களே. அந்த சஹாபாக்கள் நேரடியாக சொன்ன வார்த்தை, எங்கள் உயிரை விட மேலாக நபியை நேசிப்போம். வீட்டிலே தோட்டத்திலே ஒரு கனி புதிதாக கிடைத்தால் நபியுடைய கையிலே கொண்டு போய் கொடுப்பார்கள். வீட்டிலே ஒரு தகராறு ஏற்பட்டால் ஓடோடி போய் நபியிடத்திலே அந்த விஷயத்தை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. கணவன் மனைவி விவகாரத்துல ஒரு மனைவி போய் கணவனை பத்தி அந்த நபியிட்ட முறையிடுகிறார்கள். அவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு அன்பு நபியாக நபிகளார் இருந்தார்கள். குழந்தை பிறந்தால் நபியே எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது சொல்வார்கள். கனவு கண்டால் ஓடோடி போய் அல்லாஹ்வுடைய ரசூலை நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் பேசுவார்கள். அந்த நபி உலகத்திலே வாழும் காலத்திலே ஒரு சக்தியாக இருந்தார்கள். உஹது களம் நடைபெறுகிறது, கடுமையான யுத்தம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென்று முனாஃபிக்குகள் அண்ணன் நபிகளார் மௌத்தாகி விட்டார்கள் என்ற ஒரு செய்தி. மனிதர்களுடைய கண் பார்வைக்கு தென்படவில்லை, அமளிகுமளியாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் நபி மௌத்தானார் என்று சொன்னவுடனே சோர்வடைந்து நிறைய பேர் சோர்வடைந்து போய்விட்டார்கள். மலையுச்சியில சில பேர் ஏறினார்கள், மதீனாவை நோக்கி சில பேர் ஓடினார்கள். நபி மௌத்தானத்துக்கு பின்னால் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? இதுதான் நபியுடைய அன்பிருந்தது கண்ணியமானவர்களே. பத்ரு களம் நடைபெற போகிறது. 313 சஹாபாக்கள் 1000 எதிரிகளோடு போராட போகிறார்கள். சஅத் இப்னு முஆத் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு நபியே, நீங்கள் இந்த களத்திலே குதிக்காதீர்கள், நீங்க வாழணும். நாங்க மௌத்தா போனால் எங்களோடு இந்த பிரச்சனை முடியட்டும். நீங்க இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த கூடாரத்தை உங்களுக்கு அடிச்சுத்தாரேன், இதுக்குள்ள இருங்க. நீங்க அடிபடுறது விளங்கினால் தப்பி மதீனாவை நோக்கி ஓடி போய் இந்த இஸ்லாத்தை பாதுகாருங்க நபியே. உங்களுக்கு தெரியுமா கண்ணியமான பெருமக்களை, இதுதான் அன்பு. சஅத் இப்னு ரபி என்ற ஒரு சஹாபி, சஅத் இப்னு ரபி உஹது யுத்தம் முடிந்து நபிகளார் சொன்னார்கள், தேடுங்கள் இந்த யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், யார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஒரு சஹாபி ஓடி போனார். மதீனாவில் ஒரு பெருத்த பணக்காரர் சஅத் இப்னு ரபி. அவர் மௌத்தாகிற தருணத்துல கடைசி சக்கராத்துல இருக்கிற இந்த சஹாபி போக்கொள்ள கண்ட உடனே முதலாவது வார்த்தை மௌத்தாகிற தருணத்தில், என் சலாத்த நபி கெத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். என் சலாத்த நபி கெத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன் கைரமா ஜஸா நபியன் அன் உம்மத்திஹி என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமாரும் அவங்க செஞ்ச தவ்வாவால தான் நரகத்தின் விளிம்பில் இருந்த ஒரு சமூகம் காப்பாற்றப்பட்டு சுவர்க்கத்தை நோக்கி போனது. நாங்க சுவர்க்கத்தை நோக்கி போக காரணமாக இருந்த இந்த வல்லல் முகமது நபிக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல்லுங்க என்று சொன்னார்கள். மரண தருவாயில உள்ளத்தில் ஆழமான மோகம் இருந்தது அவர்களுடைய நபியின் மீது. சொன்னார்கள், அந்த நபியை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள், மறுமையில தப்ப முடியாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். இப்படி நபியின் நேசத்தை பாசத்தை சொல்லிட்டே போகலாம் அன்பார்ந்தவர்களே. நபிகளார் ஒரு நாள் கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் கேட்டார், அல்லாஹ்வுடைய நபியை உலகத்திலே எல்லா நேரத்திலும் உங்களை சந்திக்கிறேன், நீங்க ஒரு நாளில் மௌத்தாகுவீர்கள், நானும் ஒரு நாளில் மௌத்தாகுவேன். நீங்கள் நபியாக இருந்து மௌத்தாகிற உங்களுக்கு மகாபெரிய பாக்கியம் கிடைக்கும். அந்தஸ்தோடு இருக்கிற நேரத்தில் மறுமையில் உங்களை சந்திக்க எனக்கு இயலாமல் போகுமா யா ரசூலல்லாஹ்? எங்கே சந்திக்கலாம் உங்களை? சொன்னார்கள், நான் சிராத் என்ற பாலத்தின் அருகே இருப்பேன். மனிதர்கள் அதனால் கடந்து போகிற நேரத்தில் யா அல்லாஹ் என்ற உம்மத்தை காப்பாற்று என்று சொல்லிக் கொண்டிருப்பேன். அந்த இடத்தில் உங்களை காண கிடைக்காவிட்டால் மீசான் என்ற தராசின் அருகே நிற்பேன். என்ற உம்மத்தின் நன்மையை கனமாக ஆக்கி யா அல்லாஹ் என்று சொல்லுவேன். அங்கேயும் காண கிடைக்காவிட்டால் ஹவுதுல் கௌசர் என்ற அந்த தடாகத்தின் அருகே தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பேன். இந்த 3 இடத்தையும் நான் தாண்ட மாட்டேன். ஏக்கமும் மோகமும் இருந்தது நபிகளார். கண்ணியமான சகோதரர்களே, ரபிஅத் இப்னுல் அஸ்லமி என்று சொல்கிற சஹாபி நபிகளாருக்கு அடிக்கடி பணிவிடை செய்கிறவர். ஏதாவது உனக்கு தேவை என்றால் கேளுங்கள் தோழரே என்று நபிகளார் சொன்னார்கள். இன்னி முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய நபியே, உலகத்திலே எனக்கு எந்த தேவையும் இல்லை, சுவர்க்கத்திலே உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். யார மோகத்தை வரலாறு நெடுகிலும் பேசலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தவர் வரலாறு என்று பார்க்கிற நேரத்தில் பிறக்கும் போது யாருக்கும் தெரியாத அவர் நபி என்று 40 வயதாகும் வரைக்கும் அல்லாஹ் அற்புதமாக நபியை வாழ வைத்தான்.
நபியை பாதுகாத்தான். சிலை வணக்கம் தலை விரித்தாடின வரலாறு மக்காவிலே. ஆனால் ஒரு சிலைக்கு தலை குனியார்கள் என்றவுடனே மதீனாவுடைய எல்லைகளில் போய் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அப்படியே வழிபார்த்து அன்பு நபியின் வரலாறு பதியும் இந்த இடத்தை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார்கள். இன்று வரமாட்டார் என்று போய்விடுவார்கள். கலைந்து போனதற்கு பின்னால் ஒரு யூதன் அவன் ஒரு வேலைக்காக ஒரு மதிலுக்கு மேல் ஏறுகிறான். தொலைவில் ஒரு மனிதர் வருகிறார். இவர்கள் எதிர்பார்க்கும் மனிதர் அவராக இருக்கும். சொன்ன உடனே கொந்தளித்து வந்து அரவணைத்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நாள் தான் என்ற வாழ்க்கையில எனக்கு இனிமையான சந்தோஷமான நாள் என்ற சரித்திரத்தில் காணவில்லை. திருப்பி சொன்னார்கள், என் வாழ்க்கையில இருளான, எனக்கு கண்கலங்கிய கவலையான சோகமான ஒரு நாள். அவருடைய உம்மை மௌத்திருப்பார், வாப்ப மௌத்திருப்பார், பிள்ளைகள் மௌத்திருப்பார்கள், பலரும் மௌத்திருப்பார்கள், கண்ணியமானவர்களே மரணித்திருப்பார்கள். அவர்கள் யாருடைய செய்தியையும் சொல்லாமல் என் வாழ்க்கையில் எனக்கு தாங்க இயலாத கவலையான ஒரு நாள் இருக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நபி மௌத்தான அந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை நாள் லுகாவுடைய நேரம் எங்களால் தாங்க முடியாத நேரமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, நபியுடைய மரணத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய முஃபஸ்ஸிர், அவர் நபிகளாருடைய பிரத்யேகமான துஆவுக்கு சொந்தக்காரர். நபிகளார் அவருக்கு துஆச்சை பிற்காலத்தில் பெரிய முஃபஸ்ஸிர் முஹத்திஸாக இருந்தவர். மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிற நேரத்தில் வியாழக்கிழமை நாளில் பாடம் நடத்த கொள்ள சும்மாவே அழுவார்களாம். சும்மா அழுவார்களாம். ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கடுமையான காய்ச்சலோடும் தலைவலியோடும் தாங்க முடியாத நிலையில இருந்து மௌத்தாகினார்கள். அந்த வருத்தம் கூட ஆரம்பித்தது, மெல்ல மெல்ல கூட ஆரம்பித்தது. மௌத்தாகும் வரைக்கும் அந்த காய்ச்சலும் தலைவலியும் அதிகரித்தது இந்த வியாழக்கிழமை நாளில் இருந்து. அந்த நாளை நினைச்சா சோகமாக இருக்கிறது என்றுதான் அழுவார்கள். கண்ணியமான பெருமக்களே, நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கஃன் செய்யப்பட்டார்களோ, ஆயிஷா என்ற கஃனும் 3 பிடவையால செய்யப்படணும். அண்ணன் அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு முன்னால் நபியை எப்படி இதுதான் சரித்திரம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருடகால நுபுவத்துடைய காலம் 40 63 வயது வரைக்கும் பாருங்கள். 63 வயதும் 4 நாட்கள் என்று பதியப்படுகிறது. அவ்வளவு துல்லியமாக பார்க்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத் என்ற அமானிதத்தை நிறைவேற்றி கடினமான துன்பம் ஒரு பக்கத்தால் பிள்ளைகள் சின்ன வயதிலே மௌத்தாகினார்கள். உத்துபா உத்தைபா என்ற 2 ஆண் அபூல் அஹபுடைய 2 ஆண் பிள்ளைகள் நபியுடைய ருக்கையா உம்மு குல்சூம் முடித்து கொடுக்கப்பட்ட நுபுவத்துக்கு முன்னால் நபித்துவம் கிடைத்த ஒன்றுக்கு பழி வாங்குவதற்காக 2 பிள்ளைகளும் விதவையாக்கப்பட்டார்கள். ஜைனபை அபுல்லாஸுக்கு முடித்து கொடுக்கப்பட்டு மகள் இஸ்லாத்துக்கு வருகிறார், மருமகன் இஸ்லாத்துக்கு வரவில்லை. பத்ர் யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு காபிர்களின் தரப்பிலிருந்து அபுல்லாஸ் என்ற மருமகன் ஒருவராக வந்து 70 பேரில் கைதியில் ஒருவராக ஆகப்படுகிறார். இதுதான் நபியுடைய சரித்திரம். உதீது ஃபில்லாஹ் மா லம் யுஅத அஹதுன் கப்லி, எனக்கு முன்னால் எந்த நபிமாரும் படாத துன்பத்தை இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய பாதையில பட்டேன் என்று சொன்னார்கள். நபிகளாருடைய வரலாற்றை படிப்போம் அன்பார்ந்தவர்களே. அர் ரஹீகுல் மக்தூம் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, அதை வாசியுங்கள். ஆங்கிலத்தில், தமிழிலே, சிங்களத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வீட்டிலே வைத்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துடைய அந்திம காலம் தானாக உணர்கிறார்கள். என்ன பணிகள் எல்லாம் நிறைவேற்றி நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறினால் என்ற உயிர் அல்லாஹ் எடுக்கிற நேரமும் நெருங்கி இருக்கும் என்று 63 வயது நெருங்குகிற காலத்தில் நபிகளார் ஃபத்து மக்காவை வெற்றி கொண்டு கஅபாவிலே சிலைகள் இருந்ததை அகற்றி தூய்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மாதிரி கஅபாவை ஆக்கி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து விட்டு அரபா பேருரையிலே, இதற்கு பின்னால் இந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ தெரியாதென்று பல புத்திமதிகளை உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத சத்திய வார்த்தைகளை தத்துவமாக ரத்தின சுருக்கமாக 23 வருடகால தவ்வாவை ஷாரபிலிருந்து ஜூஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹஜ்ஜிலிருந்து அப்படியே திரும்பி வருகிற நேரம் வந்து மீண்டும் மதீனாவை நோக்கி வந்தால் முஹர்ரம் மாதமாகிறது. முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு நோக்கிறார்கள். யூதர்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், லஇன் பகீது இலா காபிலின், நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால் லஅசுமன் தாசிஅ, 9வது அன்று நான் நோன்பு நோட்பேன் என்று சொன்னார்கள்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அடுத்த வருடம் நபி ஹயாத்தோடு இருக்கவில்லை. அதே வருடத்தில், அதற்கு முன்னால் உள்ள வருடத்தில் எல்லா ரமலானிலும் நபிகளார் கடைசி 10 நாட்களில் ஈத்திகாஃப் இருப்பார்கள். அந்த வருடம் இறுதி வருடத்திலே 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை குர்ஆனை பாராயணம் செய்ய வருவார்கள். இந்த முறை 2 முறை வந்துவிட்டு போனார்கள். கண்ணியமான பெருமக்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு பின்னால் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். முஹர்ரம் மாதம் முடிந்து சஃபர் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் நபிகளார் உஹது மலை அடிவாரத்துக்கு அந்த கப்ராலிகளை ஜியாரத் செய்வதற்காக போய் அங்கே போய்விட்டு மீண்டும் மக்கா மதீனா பள்ளிவாயலை நோக்கி வந்து மிம்பரில் இருந்தார்கள். சொன்னார்கள் பல அறிவுரைகளை. இன்னி ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், நான் உங்களை விட முந்தி என்ற ஹவுல் கௌசர் தடாகத்தை அருகை நோக்கி போய்விடுவேன் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்து உங்களுக்கு திறத்து கொடுக்கப்படுவதை குறித்து நான் அஞ்சுகிறேன், நீங்கள் சிறுக்கு வைப்பீர்கள் என்பதை குறித்து அஞ்சவில்லை என்று சொன்னார்கள். இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல அதற்கு பின்னால் காலம் கடந்து போகிற நேரத்தில் அந்த சஃபர் மாதத்தினுடைய 29வது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த ஜனாசாவிலே கலந்து அடக்கம் செய்துவிட்டு வீட்டை நோக்கி திரும்புகிற நேரம் திடீரென்று ஒரு தலைவலி ஆரம்பிக்கிறது. தலைவலி வர ஆரம்பிக்கிறது. வீட்டை வந்து அடையவில்லை. ஒரு இறுக்கமாக ஒரு பட்டியால் இறுக்கி கட்டி கொண்டு வருத்தத்தோடு வர முடியாது. 2 பேருடைய தோல்ல கையை போட்டு வீட்டிலே கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டார்கள். காய்ச்சலும் தலைவலியும் தொடராகிறது. நபிகளார் வருத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நோய் விசாரிக்க சென்று போய் மேலே தொட்டு பார்த்தால் கொதிக்கிறது. அல்லாஹ்வுடைய நபியே, இவ்வளவு வருத்தமாக இருக்கிறதே உங்களுக்கு. சொன்னார்கள், நீங்க 2 பேர் படுகிற வருத்தத்தை நான் தனியாக என்ற மேல உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, தன்னால் எழும்பி நின்று தொழுவிக்க முடியாத கட்டத்தில் 11 நாட்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு தொழுவிக்குமாறு கட்டளையிட்டு தொடர்ந்து இமாமத் செய்வார்கள். தன்னால் போக முடியுமான சந்தர்ப்பத்திலே நபிகளார் போவார்கள். தான் 9 மனைவிமார்களோடு ஒரே ஏக காலத்தில் வாழ்ந்த நேரத்திலே ஒவ்வொரு மனைவிமாரின் வீட்டுக்கு ஒவ்வொரு நாளுக்கு டேன் போட்டு போவார்கள். சௌதா நாயகி மாத்திரம் கொஞ்சம் வயதாளி என்பதனால், ஆயிஷா இளம் பெண் என்ற காரணத்தினால் கன்னி பெண்ணாக இருந்து முடிக்கப்பட்டதனால் சொல்வார்கள், ஏன்ற டேனை நீங்க ஆயிஷாக்கு எடுத்துக்கோங்க என்று நபியிட அன்பை பெறுவதற்கு இந்த மனைவி கையாண்ட உத்திகள் வரலாறு ஹதீஸ் சொல்கிறது. நபிகளார் கேட்டார்கள், நாளைய தினத்திலே நான் எங்கே என்று கேட்டார்கள். அந்த நேரத்திலே எல்லா மனைவிமார்களும் விளங்கி கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் யாரோ ஒருவருடைய வீட்டை நாடுகிறார், அல்லாஹ்வுடைய நபியை நீங்க விரும்பின வீட்டில் தங்குங்கள் என்று சம்மத பொருத்தத்தை கொடுத்தார்கள். ஆயிஷாவின் வீடு மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்தில் திரையை அகற்றினால் ஆயிஷா நாயுடைய வீடு, அங்கே கொண்டு போய் உட்கார வைங்கள், எனக்கு மஸ்ஜிதுக்கு போக வேண்டும், அறிவுரை செய்ய வேண்டும், உம்மத்து நடந்து கொள்கிறதை பார்க்க வேண்டும். அப்படி நபிகளார் நின்றார்கள். கிடைக்கிற சந்தர்ப்பத்திலே போவார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுவிப்பதற்கு தயாராக இருக்கிற நேரத்தில் அண்ணன் வெளியிறங்கி போனார்கள். போன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு பின்வாங்கி நபிகளாருக்கு இமாமத்தை கொடுத்து நபியுடைய வலது பக்கமாக உட்கார்ந்து சத்தத்தை வெளியே சொல்ல சத்தம் இல்லை, நபிகளாருடைய சத்தம் வருவதில்லை, வருத்தமாக இருக்கிறது. மாமூமுக்கு முபல்லி கண்ட அடிப்படையில் சத்தம் போட்டு தக்பீரை கேட்க வைத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அப்படி ஆயிஷா நாயகியின் வீட்டில் இருக்கும் போது குல் சூறாக்களை ஓதி நபியுடைய கையிலே ஊதி மேல தேய்ப்பார்கள், வருத்தம் குறைய வேண்டும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காய்ச்சல் தாங்க முடியாமல் நாள் கடந்து போகிறது. பலரும் ஆலோசனைகளை சொல்கிறார்கள், நோய் விசாரிக்க வருகிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், காய்ச்சல் கொதிக்கிறது, ஹரிகு அலைய சப்அ கிரபின் மின் ஆபாரின் ஷத்தா, இந்த மதீனாவில் இருக்கிற பல கிணறுகளுடைய மதுரமான தண்ணியை கொண்டு வந்து என் மேல ஊத்துங்க என்று சொன்னார்கள். அண்ணன் கொஞ்சம் காய்ச்சல் குறைய ஆரம்பித்தது. உடனே வருத்தம் குறைஞ்ச உடனே இந்த உம்மத்துக்கு இனி ஒரு நபி வரமாட்டார், சொல்ல வேண்டிய செய்திகளை வழிதவறி போகாமல் இருக்க எந்த நபியும் சொல்லாத வார்த்தைகளை இந்த முகமது நபி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிம்பரில் ஏறி சொல்கிறார்கள், கண்ணியமானவர், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக, இத்தஹது குபூர அன்பியாஹிம் மசாஜித, அவர்களுடைய நபிமார்கள் வந்து மௌத்தானத்துக்கு பின்னால அந்த நபியுடைய அடக்க ஸ்தலத்தை சுத்தி பள்ளி கட்டி வணக்க ஸ்தலமாக மாற்றி அந்த கபர் வழிபாட்டில் ஈடுபட்டார்கள்.
அலா ஃபலா தத்தஹிது கப்ரி வஸனன் யுஅபது, என்ற கபரை நீங்கள் மௌத்தானால் வணங்கப்படும் ஒரு சிலையாக ஆக்காதீர்கள், சிலைக்கு செய்கிற வேலை என்ற கபருக்கு செய்யாதேங்க என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி கடைசி காலத்திலே இப்படி கடினமான எச்சரிக்கைகளை சொல்லாமல் இருந்தால் உப்ரிஸ கப்ருஹு, நபியுடைய கபரு வெளியாக்கப்பட்டிருக்கும். இந்த அன்பு இருக்கிறதே, மோகம் இருக்கிறதே, அதை வைத்து ஷைத்தான் நிறைய விளையாடுவான். அதுதான் உலகத்தில் மகான்கள் என்ற பெயரிலே ஜியாரங்களாக கட்டப்பட்டு எத்தனை அலங்காரங்கள், குத்துவில கேட்ட வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டிய துஆவை நீ கபரிலே போய் கெஞ்சுகிறாய். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே எதை தடுத்தார்களோ முஸ்லிம் சமூகம் அதை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். சொன்னார்கள், என்ற கபரை வணங்கப்படும் ஒரு சிலையாக ஆக்காதீர்கள். லா தத்தஹிது கப்ரி ஈதன், வருடா வருடம் கொண்டாடுகிறதாகத்தான் எல்லா கபர்களும் அமைந்திருக்கிறதை பார்க்கலாம். என்ற கபரை வருடா வருடம் பெருநாளா கொண்டாடாதீங்க. கந்தூரி என்ற பெயரில் கொண்டாட்டம் தானே நடைபெறுகிறது. இத்தனையாவது 121வது நினைவு தினம் எல்லாம் செய்யப்படுகிறது. எத்தனை விளக்குகள் ஏற்றப்பட்டு அலங்காரமாக கோலாகலமாக செய்யப்படுகிறது. முகமது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா தத்தஹிது கப்ரி ஈதன், என்ற கபரை நீங்க பெருநாளாக கொண்டாடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அருள், அந்த நபிக்கு செய்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இன்றைக்கு ஒரு அறையிலே மூடப்பட்டு யாருக்கும் தெரியாதனமாக கூட மதீனாவுக்கு போய் இப்படி கையை உயர்த்தினால் ஒரு தட்டு அந்த போர்சஸ் அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த நாட்டில் அக்கீதாவை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெருமக்களே, அதே மிம்பரில் இருந்து கொண்டு சொன்னார்கள், நான் யாருக்காவது அநியாயமாக என்ற சாட்டையால் அடித்திருந்தால் இதோ பழிதீருங்கள். உடனே ஒருத்தரை யாருக்காவது கடன் கொடுக்க இருந்தால் நான் அவருடைய கடனை தர தயாராக இருக்கிறேன். ஒரு நபித்தோடு எழும்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு இப்படி கடன் வர இருக்கிறது, நீங்கள் எடுத்தது என்று நினைவுபடுத்தினால் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அத்திஹி யா ஃபதுல், ஃபதுல் அதை கடனை கொடுத்துடுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லுஹர் தொழுகைக்காக இறங்கி தொழுவித்து விட்டு மீண்டும் மிம்பரில் ஏறினார்கள். அதே வார்த்தையை சொல்லி சொல்லி மீண்டும் சொன்னார்கள், ஊசிக்கும் பில் அன்சார், அடைக்கலம் தந்து அரவணைத்து வாழ வைத்த கண்ணியமான அன்சாரிகளை குறித்து நான் உங்களுக்கு அறிவுரை செய்கிறேன். அவர்களோடு நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் நல்லது செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறுகள் நடந்தால் மன்னித்து விடுங்கள் என்று அவர்களை பாராட்டி பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, அதே சபையிலே எல்லோரும் நிற்கிறார்கள். ஆச்சரியமான வார்த்தை, பிரிந்து போகின்ற மனிதர், இறந்து போகிற மனிதர்கள் பேசுகிற மாதிரியான வாசகங்கள் நபியுடைய வாயால் வருகிறது. ஒரு பக்கத்திலே கலக்கமும் நடுக்கமும், நபி மௌத்தாகுவார்கள் என்று தாங்க இயலாத ஒன்று அவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, இன்ன அப்தன் ஹய்யரஹுல்லாஹு அய்யுத்தியஹு மின் ஸஹரத்தி துன்யா மா ஷா வ பைனமா இந்தஹு ஃபக்தார மா இந்தஹு. நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சம்மத பொருத்தம் கொடுத்துட்டான். அந்த அடியானுக்கு உலகம் தேவையா, ஆகிரத்துடைய வாழ்க்கை தேவையா என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் உள்ள மகத்தான பாக்கியத்தை தெரிவு செய்து கொண்டார். சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாக அடங்கி கேட்கிறார்கள். சபையில் இருந்த விட்டு பிரியா நண்பர், வரலாறு பேசும் மனிதர், சுவர்க்கவாதி என்று நடமாடும் போது சொல்லப்பட்ட ஈமானின் முதற்தரமான மனிதர், மாமனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சபையிலே தேம்பி தேம்பி அழுகிறார். மற்றவர்கள் எல்லோரும் சொன்னார், என்ன இவர் நபிகளாரா, தன்னை மௌத்த சொல்லலையே, ஒரு அடியானத்தான சொன்ன, ஏன் இவர் அழுகிறார் என்று கேட்டார்கள். அடக்கமாக நிற்கிறார். அழுகிற அழுகையை பார்த்து மிம்பரில் இருந்த அந்த அபூபக்கரை நபிகளார் பாராட்டினார்கள். இந்த அமன்ன நாசி, எனக்கு மிக பக்குவமாக நம்பிக்கையாக நாணயமாக நடந்தவர், சொத்தாலும் அவருடைய செயலாலும் எல்லாத்தாலும் எனக்கு பக்கபலமாக இருந்தவர் அபூபக்கர். லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் கைர ரப்பி லத்தஹல்து அபூபக்கரின் ஹலீலா, நான் அல்லாஹ்வை கூட்டாளியாக எடுத்திருக்கிறேன், அல்லாஹ்வை தவிர யாரும் என்ற கூட்டாளி இல்லை, ஆனால் அப்படி ஒரு கூட்டாளி என்று சொல்வதாக இருந்த அபூபக்கரை கூட்டாளி என்று சொல்லி இருப்பேன், ஆனால் அவர் இஸ்லாமிய நண்பனாக இருக்கிறார் என்று நபிகளார் சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நேரம் நெருங்குகிறது. அந்த நேரத்தில் செய்த சில அறிவுரைகளை நாங்கள் பார்க்க முற்படுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பு நபியை காணும் வாய்ப்பை மறுமையிலே அல்லாஹ்வே தந்தருள்வாயாக. நபியின் சுன்னாவை தேடி தேடி பின்பற்றி நபியின் மஹப்பத் இதுதான் என்று சஹாபாக்கள் நிலைநாட்டிய அதே அச்சிலே வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பான கண்ணியமான சகோதரர்களே, அந்த வருத்தம் ஒரு கட்டத்திலே குறைந்து மரணிப்பதற்கு முந்தின நாள் கடைசி 3 நாட்கள் இந்த சரித்திரத்திலே நபிகளார் கொஞ்சம் காய்ச்சல் குறைந்தவுடனே மகரிபு தொழுவிப்பதற்காக பள்ளிவாயலை நோக்கி போகிறார்கள். வல்முர்சலாத்தி உர்ஃபா என்ற அந்த அத்தியாயத்தை ஓதி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்து விட்டு மீண்டும் வீட்டை நோக்கி அப்படியே வருகிறார்கள். வந்தால் மக்கள் திரளாக இஷா தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று எதிர்பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி போக பார்க்கிறார்கள். திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாக மயக்கத்தில் இருந்து எழும்பி உடனே கேட்டார்கள், அஸல்லன் நாஸ், மனிதர்கள் தொழுது விட்டார்களா ஆயிஷா? இல்லை, வஹும் யன்தஸிரூனக், நீங்க வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தஊலி மாஅன் ஃபில் மிக்லப், எனக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வையுங்கள் என்ற உடனே அதிலே நன்றாக குளித்துவிட்டு நான் தொழுகைக்காக போக வேண்டும் என்று முற்படுகிறார்கள். மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் நீண்ட நேரம் கழிக்கிறது. மீண்டும் எழும்பி அஸல்லன் நாஸ், 3 முறை எப்படியே நடக்கிறது. கடைசியாக சொன்னார்கள், முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், மனிதர்களுக்கு இமாமத் செய்யுமாறு உங்களோட வாப்பா அபூபக்கருக்கு சொல்லுங்க. உடனே என்ன வாப்பவா யா ரசூலல்லாஹ், தொழுகைக்காக நின்றால் தக்பீர் சொல்றது சத்தம் மக்களுக்கு கேட்காது, கொந்தளித்து அழுகை வருகிற மனிதன் இல்லையா என்று சொன்னார்கள். உமருக்கு சொல்லுங்களே. இல்லை, அபூபக்கருக்கே சொல்லுங்கள் என்று திருப்பி திருப்பி அதட்டியே சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நடாத்தினார்கள். கண்ணியமான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாளாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் நேரத்தில் அப்படியே வீட்டில் இருந்து வர முடியாது. சுபஹ் தொழுகை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிக்கிறார்கள். திரையை அகட்டி பார்க்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் திரையை அகற்றின உடனே அவருடைய முகத்தில் கண்ட சந்தோஷமான சிரிப்பு, அந்த புன்முறுவலை பார்த்து நான் தொழுகையில் தடுமாறி போகிற மாதிரியான அமைந்தது. சந்தோஷம், நபி சுகமாகி எங்களோடு வரப்போகிறார். நாங்கள் மௌத்தாகுவார் என்று நினைச்சோம், ஆனால் அவர் சுகமாகி வரப்போகிறார் என்று சந்தோஷத்தால் நான் தடுமாறி போகிவிட்டேன். அந்த திரையை அகற்றி பார்த்துவிட்டு மூடினார். அதற்கு பின்னால் அந்த திரையை அகற்றப்படவே திறக்கப்படவே இல்லை என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் சுபஹ் தொழுகையின் அந்த ஒழுங்கை பார்த்து இந்த உம்மத்தை நான் சீர்திருத்தி விட்டேன் என்ற ஆனந்தமான நிலையிலே நபிகளார் சந்தோஷப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, லுகாவுடைய நேரம் வருகிறது. லுகா நேரத்தில் வருத்தம் அதிகமாகிறது. அந்த வருத்தம் அதிகமாகிற நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் வெளியே இருந்து கொண்டு சுகத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு மாதிரியான மருமகன் வெளியே வரக்கொள்ள, நபி சோமாயிட்டாங்களா, நபியுடைய செய்தி என்ன, ஏன் உள்ளே போக முடியாது, நபியுடைய மனைமார்கள் இருக்கிறார்கள், உள்ளே கௌரவமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நபியுடைய மனைமார்கள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. நபியுடைய 2 பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள், பாவம் அறியாத பாலகன், பக்கத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி மாத்திரம்தான் நபியுடைய பிள்ளைகள் எஞ்சி மிஞ்சி இருந்தது. 7 பிள்ளைகளும் நபியுடைய ஹயாத்திலேயே மௌத்தாகினார்கள். 6 பிள்ளைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், 3 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால் நபி இருக்கிற காலத்தில் மௌத்தாகினார்கள். காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் என்ற 3 பிள்ளைகள் சின்ன வயதில் மௌத்தாகினார்கள். இருந்தது எஞ்சி மிஞ்சி இருந்தது ஃபாத்திமா நாயகி மாத்திரம்தான். நபியுடைய மனைமார்களுக்கு மத்தியில் ஏதாவது முருகல்கள் ஏற்பட்டால் நடுவராக இருப்பது அன்னை ஃபாத்திமா தான். ஃபாத்திமா சய்யிதத்து நிசாஇல் ஆலமீன், அகிலத்து பெண்களின் தலைவி என்றார்கள் நபிகளார். என்ற ஈரக்கொழுந்து ஃபாத்திமா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் முழுக்க முதுகிலே ஒட்டகத்தின் நாற்றமடிக்கும் குடல்கள் போட்டு எள்ளி நகையாடிய காபிர்கள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் பார்த்து கொண்டிருந்தேன், எனக்கு சக்தி இல்லை. வீட்டிலிருந்து கேள்விப்பட்டு ஓடோடி வந்த அந்த ஃபாத்திமா தான் அதை அகற்றினார் என்று சொன்னார்கள். ஃபாத்திமா மாத்திரம் பக்கத்தில் இருக்கிறார். வாப்பாவுக்கு வருத்தம் அதிகரிக்கிறது. வாக்கர் அபா என்று வாப்பாவுக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று அவரை அறியாமல் சத்தம் போட்ட உடனே கிட்ட கூப்பிட்டு சொன்னார்கள், லைஸா அலா பிகி கர்பும் பஅதல் யௌம், மகளே, இந்த நேரத்தில் மாத்திரம்தான் மகளே வாப்பாவுக்கு வருத்தம். உயிர் போனால் இதற்கு பின்னால் வாப்பாவுக்கு இன்று நாளைக்கு பின்னால் வருத்தம் இல்லை மகளே என்று ஆறுதல் சொன்னார்கள். புள்ள பேத்து உட்கார்ந்தார்கள். திருப்பி ஒரு கட்டத்தில் கூப்பிட்டார்கள். ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். அந்த ரகசியத்தை சொன்ன உடனே தேம்பி தேம்பி அழுகிறார்கள்.
அழுது கொண்டு போனார்கள். மீண்டும் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் கூப்பிட்டு வருத்தத்தோடு ரகசியம் சொன்னார்கள். அப்படியே சிரித்து கொண்டு போய் உட்கார்ந்தார்கள். நபியுடைய மரணத்துக்கு பிற்பட்ட காலத்தில் நடந்த சம்பவத்தின் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். ஆயிஷா நாயகி ஃபாத்திமா என்ன சொன்னார்? ஆரம்பத்தில் வாப்ப சொன்னார், மகளே இந்த வருத்தத்தோடு நான் மௌத்தா போறேன் மகளே, தாங்கெல்லாம் அழுதேன் என்று சொன்னார்கள். இந்த மௌத்துக்கு பின்னால் என்ற குடும்பத்தில் மறுமை வாழ்க்கையில் என்னோடு அடுத்து வந்து சேருவது நீங்கள் தான் என்று சொன்னார்கள். நான் அந்த மறுமை வாழ்க்கையில் இருந்த பற்றினை நினைத்து நபியோடு சேரப்போகிறேன் என்று சந்தோஷத்தில் சிரித்தேன் என்றார்கள். நபி மௌத்தாகி 6 மாதத்தில் ஃபாத்திமா நாயகி மௌத்தாகினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் சில அறிவுரைகளை செய்தார்கள். அதிலே அஸ்ஸலா மக்களே, நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள். வமலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கி கொண்ட உங்களுடைய மனைவி உங்களுடைய அடிமைகளுடைய விவகாரத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி தருணம் லுகாவுடைய நேரம். நபிகளார் வார்த்தையால் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்ரா